பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வார்த்தையின் வல்லமையில் உபவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு உபவாசம் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட உபவாசம்னா, எல்லா வேலையும் அன்றைக்கி தான் செய்வாங்க. அன்றைக்கி தான் ஆண்டவரிடத்தில் ஒடுக்கப்படுறோம், நாங்கள் நெருக்கப்படுறோம், ஏன் எங்கள் உபவாசத்துக்கு நீங்கள் பதில் தரல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிற உபவாசம் எனக்கு உகந்த உபவாசம் அல்ல. ஏதோ நான் உபவாசம்னு சொல்கிறேன்னா, உங்கள் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது போல இருக்கணும், நுகத்தடி பின்னல்களை நெகிழ்கிறது போல இருக்கணும், நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறது போல இருக்கணும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறது போல தான் காணப்படணும். அப்படிப்பட்ட உபவாசம் தான் எனக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட உங்களுடைய கட்டுகளை அறுக்கிறதுக்கும், உங்களுடைய நுகத்தடி மீன்ஸ் சுமை, அது பின்னலை போல பின்னி இருக்கா, அவங்க சுமை தாங்க முடியாத ஒரு சுமை, எப்போ பார்த்தாலும் சுமைக்கு மேலே சுமை, எனக்கு பாரத்து மேலே பாரம் இருக்குது. நீங்கள் காலப்படுறீங்களா? நெருக்கத்தின் மேலே நெருக்கம் உங்களுக்கு வருதான். நெருக்கம் மீன்ஸ் ஒரு மனுஷன் மூலமா நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை குற்றம் கண்டுபிடி, நம்ம தவறு சொல்றது, நம்மள மேல பழிய தூக்கி போடுறது, இதுதாங்க நெருக்கம். நுகத்தடி, சகல விதமான நுகத்தடி. இப்படிப்பட்ட நுகத்தடிகள், நுகமும் ஒரு சுமை தானே. சகல விதமான எல்லா விதமான காரியம், ஒரு பிரச்சனைக்கு போனால் இன்னொரு பிரச்சனை, அது மாதிரி தொடர்ந்து வருது பார்த்தீங்களா? அது போல் உங்களுக்கு காணப்படுதா? அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட உபவாசம் இருக்கணும்னா, பசி உள்ளவனுக்கு உங்கள் ஆகாரத்தை நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. துரத்துண்ட சிறுமியான நொண்டியானவனையும் முடமானவனையும் குஷ்டரோகியும் என்ன பண்ணுங்கள், வாசலில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க. அப்புறம் அது மாத்திரமல்ல, வஸ்திரம் இல்லாத ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா உங்கள் வஸ்திரத்தை கொண்டு போய் கொடுங்க. அது மாத்திரமல்ல, உன்னுடைய கணவனாராக இருக்கட்டும், உன்னுடைய மாம்சத்துக்கு மாம்சம் அவர் தானே, அவருக்கு என்ன பண்ணாத, உன்னை மறைக்காத, நீ எதை செஞ்சாலும் அவருக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது தான் அது எனக்கு உகந்த உபவாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அதை செய்யும் பொழுது, அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி என்ன பண்ணுமா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென், அல்லேலூயா. இங்கே பாருங்களேன், விடியற்கால வெளிப்பு பார்த்துருக்கீங்களா? அதிகாலையில் வெளிச்சம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அது போல் வெளிச்சம் எழும்புமா, உன்னுடைய வாழ்க்கையில் எழும்புன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய். உன் அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கப்படணும், உன்னுடைய நெருக்கப்படுகிற காலங்களை நீ விடுவிக்கப்படணும், நுகத்தடிகளை பிணையல்களை நெகிழ்க்கணும், அதெல்லாம் அவிழ்த்து விடணும். அப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு நடக்கணும்னா நீ உகந்த உபவாசமாயிரு, எனக்கு உகந்த உபவாசமாயிரு. உனக்கு நீ என்ன பண்ண, உன் சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு நீ உபவாசம் இருக்கிறீ, அதை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு நீ கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுதுதான் சீக்கிரத்தில் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அது மாத்திரமல்ல, உன் நீதி, நீ எப்படிப்பட்ட நீதியெல்லாம் செஞ்சியோ உன் வாழ்க்கையில் அது துளிர் விடும் பொழுது உன் நீதி உனக்கு முன்னாக செல்லுமா, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால் காக்கும்னு சொல்கிறார். உன்னுடைய நீதி, எதெல்லாம் உனக்கு நீதி இல்லைன்னு சொல்லி உன்னுடைய உறவினர்களாக இருக்கட்டும், உனக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும், உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், நெருக்கப்படுத்தியிருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்ன நாவுகள் அவங்க வாயை என்னென்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உனக்கு முன்பாக இப்படிப்பட்ட உபவாசம் உகந்த செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன உபவாசம் வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்விடும் பாருங்க. அது நீதி பிரியமானவர்களுக்கு முன்பாக செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாருக்கும் முன்பாக அவளை போற்றி புகழும்படியான கிருபைகளை கர்த்தர் செய்து கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.